ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காலை டிஃபனுக்கு அடையும் அவியலும் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து அரிசி வந்து 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். பருப்பு, அதுவும் ரேஷன் பருப்பு, துவரம் பருப்பு 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் இது நல்லா அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிடுங்க. நல்லா ஊற வச்சு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பருப்பு வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் 4-5 மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த அரிசியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைப்போம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் லேசாக குறைன்னு அரைச்சிப்போம். இதை அரைச்சி முடித்த பிறகு இந்த பருப்பையும் நம்ம வந்து குறைன்னு அரைச்சிப்போம். அப்போ தான் வந்து அடை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து அவியல் பண்ணுறேன். அதுக்கு 2 பூசணிக்காய் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க. நீங்கள் எல்லா காயையும் கலந்து கூட நீங்கள் செய்யலாம். நான் வெறும் பூசணிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அடைய வைக்க வேண்டிய மாவை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சிட்டு அப்புறம் வந்து பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கலருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதிலே வந்து வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுப்போம். பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து அடையை தட்ட வேண்டியதுதான். இப்போ வந்து பூசணிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய், ஒரு பாதி தேங்காயும், சோம்பு, ஒரு 2 பச்சை மிளகாய் அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதோட சேர்த்துக்கிறேன். ரொம்ப கெட்டியாக அரைச்சிங்க, ரொம்ப தண்ணி விட வேணாம், ஏன்னா பூசணிக்காய் வந்து தண்ணி விட்டுரும். இது நல்லா ஆச்சு. இதோட நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும், இந்த பச்சை வாசனைலாம் இதில் போகட்டும். இதில் வந்து கலருக்கு நம்ம கொஞ்சமாக வேணால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து அவியலுக்கு வந்து எல்லா காயும் நீங்கள் கலந்து போட்டு செஞ்சாலும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். இப்போ வந்து தோசைக்கல் விட்டு நடுப்புற எண்ணெய் விட்டு நல்லா 2 கையால் வந்து அப்படியே மாவு எடுத்து அதில் வச்சு நல்லா அடையாக தட்டிங்க. உங்களுக்கு வந்து தோசையை ஊற்றுறா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு தோசையை ஊற்றுறா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து சுற்றி எண்ணெய் விட்டுருங்க. ஒரு பக்கம் வெந்த பிறகு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துப்போம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த அவியலில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கருவேப்பிலை சேர்த்து இதில் வந்து நம்ம வந்து இந்த அவியலில் வந்து நம்ம தாளித்து கொட்டிடும். இதில் வந்து 1 கப்பு தயிர் சேர்த்துக்கணும். இறக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு மோர் மாதிரி ஆகிடும், அவியல் வந்து தண்ணியாகிடும். இப்போ அடை வந்து 2 தோசைக்கல்லில் போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து ஒரு பக்கம் இது வந்து வெந்த பிறகு திருப்பி விட்டுட்டு மறுபக்கம் வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடையும் ரெடி ஆகிடுச்சு, அவியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆறின பிறகு 1 கப்பு தயிர் எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் சூட்டோடு செய்யும்போது நல்லா வந்து இந்த தயிர் வந்து மோராகிடும். அதனால் ஆறின பிறகு சேர்த்துப்போம். இப்போ வந்து அவியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.